ரைட். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஏபிம்பாங்க, கூட்டுத்தொடர் வரிசை. ஒரே நம்பரை திரும்ப திரும்ப கூட்டிகிட்டே போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 5 இதுதான் முதல் நம்பர். அது கூட எத்தனை கூட்டியிருக்கான்? 6. அடுத்தது 6, கூட்டுனது கூட 6, அடுத்தது அது கூட 6, அடுத்தது அது கூட 6, போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது 95. சரியா? இந்த தொடரில் எத்தனை எண்கள் உள்ளன்னு கேட்பான். இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுனாக்கா இப்போ நடுவில் என்னென்ன நம்பர் இருக்குலாம் தெரியாது. சரியா? இந்த தொடரில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது இந்த தொடரில் 15வது நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் தானே அது கூட்டுத்தொடர். ஒரே நம்பரை தொடர்ந்து கூட்டிகிட்டே போகிறதுக்கு அதான் கூட்டுத்தொடர், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகேவா? ரைட். இங்கே பாருங்கள், அந்த நம்பர் முதல் நம்பர் ஏன்னா முதல் நம்பர், ரெண்டாவது டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். மூணாவது நம்பரில் என்ன பண்ணியிருப்பாங்க? இன்னொரு டி ஆட் பண்ணியிருப்பாங்க, 2D. நாலாவது நம்பரில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் நம்பர் ஆட் பண்ணியிருப்பாங்க, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ முதல் நம்பருக்கு பேர் என்னது? ஏ. முதல் நம்பருக்கு ரெண்டாவது நம்பருக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? டி. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அதுக்கான ஃபார்முலா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏன்னா என்னதான் முதல் எண் ப்ராக்கெட் n-1. n மைனஸ்னால் எத்தனையாவது நம்பர் அப்படின்னு அர்த்தம். இப்போ 15வது நம்பர்னு வச்சுக்கோங்க, 15ன்னு வரும், இன்ட்டு டி. இதில் எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்? ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதை கூட்டணும். கூட்டினோம்னா அத்தனையாவது நம்பர் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஒன்று அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கேட்பான், அல்லது இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருவான். எத்தனையாவது நம்பர் வந்து 65. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அந்த தொடரில் அப்படின்னு கேட்பான். அதான் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். இதை கொடுத்துட்டு இதை கேட்பான். இது ரெண்டு கன்ஃபார்மாக கொடுத்துருவான். ஓகேவா? அல்லது இதை கொடுத்துட்டு இதை கேட்பான். இது ஆல்ரெடி வந்துடும். ரைட், அவ்வளோதான். சால்வ் பண்ண முடியுமா? இங்கே பாருங்கள், இங்கே பார்ப்போம். என்ற வரிசையில் எத்தனை எண்கள் உள்ளன? முதல் எண் எது? 5. எத்தனை எண்கள் உள்ளனன்னு கேட்டிருக்கான். இது எண்ணு கேட்டிருக்கான். இப்போ ஏபி கொடுத்துட்டான் 95. அதான் ஏபி 95. முதல் எண் 5, எண்ணு தான் நமக்கு தெரியாது. டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 6. சால்வ் பண்ணுங்க. இங்கே இருந்து அங்கே போகிறப்ப என்ன ஆயிரும்? 95. சாரி 5. 5 இங்கே இருந்தால் இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே போனால் என்ன ஆயிரும்? மைனஸ். 95 மைனஸ் 5 ஈக்குவல் டு, அதாவது இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும். அப்படியே ரிவர்ஸ்லலாம் போகிறோம், அதனால் இதை தான் கடைசியில் சால்வ் பண்ணணும். அடுத்து இங்கே 6 என்னவா இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அங்கே போனால் டிவிஷன். போட்டோம்னா 15. இங்கே 1, அங்கே போனால் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸு. அப்போ n ஈக்குவல்ட்டு எவ்வளவு? 16 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் தெரியணும். ஃபஸ்ட்லேருந்து மேக்ஸ் அட்டன் பண்ணியிருக்கணும் நம்ம கிளாஸு. சுத்தமாக தெரியாமல் பிளாங்காக வந்துருந்தீங்கன்னா நேரம் கற்றுருக்கலாம். அடுத்தது 16வது உறுப்பை கண்டுபிடி. ஏபி கொடுக்கல, n கொடுத்துட்டான். n வந்து 16. இப்போ ஏ எவ்வளவு? 5 ப்ளஸ் 16வது உறுப்பு -1 × 6. சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது இது பேர் என்னது? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்.
முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்கள்னால் என்ன அர்த்தம்? 1 2 3 முதல் 100 இயல் எண்களின் கூடுதல். ஃபார்முலா அது n × n + 1 டிவைடட் பை 2. ஓகேவா? என்னென்ன அர்த்தம்? அப்போ 100 100வது எண் இன்ட்டு 100 + 1 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஆன்சர். அடுத்து முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர். அதுக்கான ஃபார்முலா அது. இதுக்கெலாம் ஃபார்முலா தான் வச்சாகணும், வேறு வழி இல்லை. கேட்க மாட்டாங்கலாம், ஒரு வேளை கேட்டால். இது வேணாம், விட்ருங்க. கணங்களின் கூடுதல் வேண்டாம். என்ன பண்ணணும்? 20 × 20 + 1 டிவைடட் பை 2 210. ஓகேவா? இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும். பார்த்துக்கோங்க. சால்வ் பண்ணிட்டு வாங்க. பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடர் வரிசைக்கு என்ன மாதிரி தான் இங்கிலீஷில்? வெரி குட். ஜாமெண்ட்ரிக்கல் ப்ரொக்ரெஷன். ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போயிருப்போம். ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். முதல் நம்பர் ஏ இன்ட்டு ஆர்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளை பண்ணியிருக்கான். ஏ இன்ட்டு ஆர் தான் இப்படி போட்டிருக்கான். அது ஸ்கொயர். திரும்ப அதே நம்பரால் என்ன பண்ணியிருப்பான்? மல்டிப்ளை பண்ணியிருப்பான். ஆர் ஸ்கொயர். அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருப்பான். ஆர் கியூப். இப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கான ஃபார்முலா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெண்ட்ரிக்கல் ப்ரோக்ரஷனுக்கான ஃபார்முலா இதான். ஃபார்முலா இதை வச்சு சால்வ் பண்ணி வேலை முடிஞ்சு போச்சு. 5வது உறுப்பை கண்டறிய. இதில் 4 உறுப்பு கொடுத்துட்டான். திரும்ப 5வது உறுப்பு, அது ஒரு பெரிய விஷயமா? சரி, ஈக்குவேஷனில் போட சொல்லியிருக்கான், அவ்வளோதான். 5வது உறுப்பு தானே கண்டுபிடிக்கிறான். டேர்ம்ஸ் 5வது உறுப்பு டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறான். ஏ என்னது? 3 2 6. 6 வந்து 2 2 6. 3 × 2 ப்ளஸ் n - 1. n - 5வது உறுப்பு தானே கேட்குறான். n - நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். n - 1 ஃபார்முலா ஏஆர் பவர் n - 1. 5வது உறுப்பு கேட்குறான். ஸோ 4. அப்போ 48. 5வது உறுப்பு என்னது? 48. அது இங்கே பார்த்தாவே தெரியுது. அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வந்துடுது. புரியறதுக்காக இது சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து போகலாமா?